அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பூரி. அதுக்கு நான் ஒரு அரை பீட்ரூட்டை கட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். 1/2 hour கழித்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து நம்ம அதை பூரிகளாக திரட்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி திரட்டி எடுத்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு திரட்டி வச்சுருக்க பூரியை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு மேலே எலும்பி வரும்போது அழுத்தி கொடுத்திங்கன்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பூரி எப்போவுமே மாய்ஸ்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு மசால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.